ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். முன்னதாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஆர்சிஹெச் ஐடி எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதை பற்றி இன்னொரு விஷயமாக ஒரு தகவல் கொடுக்குறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வேலைக்கு போகிறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க, கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் இருக்காங்க. ஸோ இந்த இடம் எங்களுக்கு தெரியல, வந்து பார்க்க டைம் இல்லை, கூட்டிகிட்டு வரத்துக்கு ஆள் இல்லை, இப்படி நிறைய விஷயங்கள்னால சிலர் பதிவு பண்ணுறதுனால லேட்டாக ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் ஆகுது. ஸோ இதை வந்து நீங்கள் ஏர்லியராக தெரிஞ்ச உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்னா வித்தின் 12 வீக்ஸ்க்குள்ளே செல்ஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிவிட்டு கவர்மெண்ட்டு அரசாங்கம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிவிட்டு நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா பிக்மி 3.0 என்ற சைட் போட்டிங்கன்னா அங்கே சைடில் செல்ஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் என்ற ஒன்று வரும். ஸோ அது வரும்பொழுது அதை நீங்கள் எல்லா டீட்டெயிலும் அதில் கேட்கும். என்னென்ன கேட்கும்னா ஆதார் கார்டு, நீங்கள் முன்னாடி என்னென்ன டாக்டர் பார்த்த டீட்டெயில்ஸு, அப்புறம் வந்து அட்ரஸ் ப்ரூஃபு, பேங்க் டீட்டெயிலு எல்லாமே கேட்கும். ஸோ ஒவ்வொன்றும் நீங்கள் அது பதிவு பண்ண தான் உங்களுக்கு எல்லாமே அலர்ட் ஆகும். ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா அது பதிவு பண்ணும்போது வித்தின் 12 வீக்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதில் பதிவு பண்ணும்போது பேசிக்காக நீங்கள் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் உங்கள் கிராம சுகாதார செவிலியர் என்றைக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் அவங்கள பார்த்து ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டிங்கனாக்கா அவங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த டைம் வந்து அவங்கள பார்த்து எல்லா டீட்டெயிலும் கொடுத்து மேற்கொண்டு அடுத்த கட்டமாக என்ன அவங்களுக்கு உதவி பண்ண முடியும், தொடர்ந்து கவனிக்க முடியுன்றதை அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் செல்ஃப் ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது நீங்கள் உங்கள் இடத்துல இருந்தே பண்ணணும். ஆனால் உங்கள் அட்ரஸில் இருக்கிற இடத்துல ஒவ்வொரு அட்ரஸ்லேயும் வந்து கரெக்டான அட்ரஸ்ஸு வில்லேஜ் செலக்ட் பண்ணி கரெக்டாக கொடுக்கணும். இல்லைனா வேறு சைட்டில் போய் வேறு ஏரியா நர்ஸில் போய் உக்காந்துரும். அது தொடர்பு கொடுத்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.